நடந்த பெரிய ஒரு எழுப்புதல் அதை குறித்துதான் நம்ம சிந்தித்தோம். ஒருவேளை உலகம் கண்டிராத ஒரு மகத்தான எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சியினுடைய அனுபவத்தை தான் அங்க வாசிக்கிறோம். ஏன்னா நம்ம சரித்திரத்தை திரும்பி பார்க்கும்போது ராஜாஸ்தானத்துல இருக்கக்கூடிய மனுஷன்ல இருந்து அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பாமர மனுஷன் வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தின் வழியாக கடந்து போன ஒரு சரித்திரத்தை நம்ம சமீப காலகட்டத்தில எல்லாம் நம்முடைய சரித்திரத்தை திரும்பி பார்க்கும்போது நம்ம கண்டுகொள்ள முடியாது. அந்த எழுப்புதலை குறித்தும் நம்ம பார்த்த ஒரு விஷயம், இது தேவன் செய்த ஒரு மகத்தான வேலை. இதுல மனுஷனுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் மிகவும் சின்ன ஒரு பங்கு தான், எளிமையான ஒரு பங்கு தான் நம்ம பார்க்க முடியும். யோனா என்கிற மனுஷனுடைய பேச்சு திறமையோ, யோனா என்கிற மனிதனுடைய கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களோ, அல்லது பெரிய அற்புதங்களோ அடையாளங்களோ இதெல்லாம் அந்த பட்டணத்துல நடந்தது போல நம்ம பார்க்க முடியாது. ஆனா அதற்கு பதிலாக நம்ம பார்க்கிற விஷயம், யோனா என்கிற மனுஷனை தேவன் இரண்டாவது முறையாக அழைத்து நினைவே பட்டணத்துக்கு போக சொல்றாரு. யோனா கீழ்ப்படுகிறார். அதை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். யோனாவுடைய பங்கு என்ன, இந்த மகத்தான எழுப்புதலில் மனிதனுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கீழ்ப்படிதல் மட்டும்தான். 3வது அதிகாரத்துல நம்ம அதை குறித்து பார்த்தோம். 3வது வசனம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவைக்கு போனார். மாணவர்களே, தேவன் செய்யக்கூடிய மகத்தான எந்த ஒரு பணியிலையும் மனுஷனுடைய பங்கை பார்த்தீங்கன்னா அற்பமான பங்கு தான். அவ்வளவுதான் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லக்கூடிய இடத்துக்கு போங்க, அவர் செய்ய சொன்ன வேலையை செய்யுங்க, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார், மற்றதெல்லாம் அவருடைய வேலை. ஆகையினாலதான் பவுல் அப்போஸ்தலர் கூட புதிய ஏற்பாட்டினுடைய நாட்களில நம்மை விசுவாசிகளை குறித்து அவர் எழுதும் போது சொல்றாரு, நம்ம தேவனுடைய உடன் வேலையாட்கள், கோ-லேபரர்ஸ், அவ்வளவு மட்டும்தான். இந்த வேலையானது தேவனுடைய வேலை. உலகத்துல அவர் செய்யக்கூடிய ராஜ்யத்தினுடைய வேலைகள், அல்லது நம்முடைய பாஷையில சொல்ல போனா அருட்பணி, ஊழியம், எல்லாம் தேவனுடைய மகத்தான வேலை. அவர் தான் செய்கிறார். அப்ப நம்ம அந்த வேலையில அவரோடு கூட சேர்ந்து அவர் சொல்றத அவர் சொல்லுகிறபடி செய்யறது, அவ்வளவு மட்டும்தான் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தெளிவாக காட்டக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த 3வது அதிகாரம். யோனா அங்க போனாரு, தேவனுடைய வார்த்தையை, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வரி பிரசங்கம். நம்ம அப்படிதான் பாக்குறோம். குறிப்பாக இந்த யோனா புஸ்தகத்தை நம்ம ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் அப்படின்னு சொன்னா கூட, தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது ஒரு வரி தான். என்ன வரி? அதையே நம்ம போன பார்த்தோம். 4வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். இவ்வளவுதாங்க தீர்க்கதரிசன வார்த்தைகளும். அப்ப பிரியமானவர்களே, மனுஷன் அல்ல, மனுஷனுடைய வார்த்தைகளும் அல்ல. இந்த பெரிய எழுப்புதலுக்கு காரணம் தேவன் என்பதை தெளிவாக இந்த பகுதி காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்துல வாழக்கூடிய நமக்கும் இந்த ஒரு விஷயத்தை மனதுல வச்சுக்கிட்டா சரி. நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் நிறைய இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில இயலாமைகள் நிறைய இருக்கலாம், அற்பமானவர்களாக நம்மை குறித்து யோசிக்கலாம், அநேக கிருபை வரங்களோ அல்லது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தோற்றமோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு வாய்ச்சாதுரியமோ இதெல்லாம் நமக்கு இல்லாம இருக்கலாம்.
ஆனாலும் கூட தேவன் நம்மை அழைக்கும் போது, அவருக்காக எதையாவது செய்ய அவர் நம்மை அழைக்கும் போது, நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல் மட்டும்தான். மத்த விஷயத்தை அவர் பார்த்துக்குவார். சரிங்களா? அதுதான் நம்ம இந்த பகுதியில போன முறை நம்ம கூடி இதை தியானித்த போது சிந்தித்த பிரதானமான காரியம். இப்ப அந்த 3வது அதிகாரத்தினுடைய 9வது வசனமும் 10வது வசனத்தையும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். யோனா 3வது அதிகாரம் 9, 10. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். பிரியமானவர்களே, இங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜா அங்க இருக்கக்கூடிய ஜனத்துக்கு ஒரு ஆணையிட்டு, அதாவது ஒரு என்ன சொன்ன, ஒரு கட்டளை மாதிரி பிறப்பிக்கிறார். என்னன்னா, மனம் திரும்பணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அப்ப கடைசியில வரும்போது அவர் சொல்ற அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாசித்தோம். 9வது வசனம். யாருக்கு தெரியும்? அவருக்கு உறுதியா தெரியல. யாருக்கு? இந்த ராஜாவுக்கு உறுதியா தெரியல, திட்டவட்டமா சொல்ல முடியல. காரணம், ஒருவேளை அவர் இந்த இஸ்ரவேலுடைய தேவனை குறித்து அதிகமான அறிவு, ஞானம், இன்னொரு இடத்துல சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் ஒருவேளை இல்லாம இருந்திருக்கலாம். அவருக்கு கேள்விப்பட்ட அறிவு மட்டும்தான் இஸ்ரவேல் தேவனை குறித்து. ஏன்னா அவங்க அசீரியர்கள், அவர்கள் வேற தெய்வங்களை வணங்கினவர்கள். இந்த யோனா இப்ப அவங்களுடைய பட்டணத்துக்கு இஸ்ரவேலின் தேவன் அறிவித்த அந்த வார்த்தைகளை அவங்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆகையினாலதான் இங்க இந்த ராஜா இப்படி சொல்லி இருக்க காரணம். யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம அழிந்து போகாதபடிக்கு இந்த தேவன் தம்முடைய உக்கிர கோபத்திலிருந்து திரும்பினாலும் திரும்புவார். மாணவர்களே, இப்ப இந்த வேத பகுதியில இதே நான் போன முறை சொன்னேன், சுட்டி காட்டினேன். இந்த எழுப்புதல் நடந்ததற்கு, அதாவது இந்த பட்டணம் அழிக்கப்படாமல், அங்க வாழ்ந்த ஜனங்கள் அழிக்கப்படாமல் இருந்ததற்கு இன்னொரு முக்கிய காரணம், இந்த எழுப்புதலுக்கு மொத்தமா சொல்ல போனா இன்னொரு முக்கிய காரணம். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு கருவியாக அங்க போனார், ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு. இரண்டாவது நம்ம பார்க்கிற விஷயம், இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா கீழ்ப்படிந்தாங்க. இது ஒரு எச்சரிக்கை என்பதை உணர்ந்து கொண்டு அவங்க என்ன செய்யறது நம்ம பார்க்கிறோம். போன முறையை அதை தெளிவா நம்ம பார்த்துட்டோம். இந்த 3வது அதிகாரத்துல 6வது வசனத்துக்கு மேல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவங்க ரெட்டை உடுத்தி அவங்க சாம்பலில உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா உரத்த சத்தமாய் தேவனை கூப்பிட்டு தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்புறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜாவை சொல்றாரு, இதை நம்ம செய்வோம், அதை பார்க்கிற தேவன் என்ன செய்யட்டும், நம்முடைய உக்கிர கோபத்திலிருந்து விலகட்டும். அதுவும் அவருக்கு உறுதியா தெரியல, ஒருவேளை நடக்கட்டும், ஒருவேளை இந்த 40 நாளில நம்முடைய பட்டணம் அழிந்து போகும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய அதை தேவன் நிறைவேற்றாம அவர் அதிலிருந்து மாறட்டும். மாணவர்களே, அதே மாதிரி 10வது வசனம் அத நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ராஜா அவருடைய மனசுல ஒருவேளை நடக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்த விஷயம்தான் 10வது வருஷத்துல நடக்குது. 10வது வசனத்துல அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து. கவனிச்சீங்களா? பாருங்க, இவங்க தேவனுடைய வார்த்தையை நம்பினாங்க. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளின்படி கிரியைகளும்
நடப்பித்தார்கள். வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினாங்க. அதுதான் இங்க கிரியை. தம் பொல்லாத வழிகளை, அவங்களுடைய கையினுடைய கொடுமையை விட்டு திரும்பினாங்க. பிரியமானவர்களே, இங்க தம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னா, இது பலரும் பலவிதமான கொடுமைகளை செய்திருக்க கூடும், பலரும் பலவிதமான பொல்லாத வழிகளில் நடந்திருக்க கூடும். அப்ப அவங்கவங்க யோசிச்சு அவரவர்களுடைய பொல்லாத வழிகள், கொடுமையான வழிகள், துர்குணமான பாதைகள், அதை விட்டு அவங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். பிரியமானவர்களே, எப்பொழுதும் நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுப்பார். ஒருவேளை இந்த மாதிரி பிரசங்கம் செய்யப்படுவதை கேட்கும் போது, அல்லது நீங்க தேவனுடைய வார்த்தை நீங்களாகவே வாசிக்கும் போது தேவன் உங்களிடத்துல பேசுவார். அப்ப அவரவர்கள் உட்கார்ந்து என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய பகுதி என்ன? தேவன் எனக்கு சுட்டி காட்டக்கூடிய என்னுடைய வாழ்க்கையினுடைய பொல்லாத வழி என்ன? என்னுடைய வாழ்க்கையினுடைய கொடுமையான ஒரு பாதை என்ன? அவரவர்கள் தான் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்தை கேட்டு இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்திற்கு வரணும். இங்க பாருங்க, ஒரு விஷயத்த சொல்றேன். மனம் திரும்புதல் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை குறித்து நம்ம பேசும்போது, ஏதோ ஒரு முறை நடந்த ஒரு சம்பவமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அந்த மனம் திரும்புதல், அதாவது அந்த அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை, அது என்னை நரகத்துல சேர்க்கக்கூடிய ஒரு பாதை. நான் பாவியான ஒரு மனுஷன். இந்த பாதையினுடைய போக்கிலிருந்து நான் ரிவர்ஸ் எடுக்கணும், யூ டர்ன் போடணும். சரிங்களா? அந்த ஒரு உணர்வு ரட்சிக்கப்படும் போது நமக்கு வருகிறது. சரிங்களா? மனம் திரும்புதல். போற வழியில, அந்த வழியில நீ போகக்கூடாது, அந்த பொல்லாங்கினுடைய வழியில நான் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி உணர்ந்து போகிற பாதையை நம்ம மாத்துறோம். ஆனா பாருங்க, இது ஒரு முறை உணர்ந்தா மட்டும் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்ப எப்ப நம்ம கிட்ட சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறாரோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும். பிரியமானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் என்ன செய்யறாரு? இதெல்லாம் பாக்குறாரு. எச்சரிக்கையை ஆண்டவர் விடுத்தாரு. 40 நாள்ல அழிந்து போகும், பட்டணம் அழிந்து போகும். நீங்க பாத்தீங்கன்னா, அது எச்சரிக்கையான வார்த்தையாக கொடுக்கப்படும் பொழுது நீங்க மனம் திரும்பினீங்கன்னா இந்த மாதிரி நடக்காது என்கிற அந்த ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்படல. நமக்கு வேத புத்தகத்துல அப்படி எழுதப்படல. யோனா பேசும்போது 40 நாள்ல இது அழியும் தான் சொன்னாரு. அழியாம இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி நமக்கு இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது புரியல. ஆனா பிரியமானவர்களே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது ஒரு எச்சரிக்கை. அதாவது தேவன் ஒரு மனுஷனை அவனுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி, அல்லது இங்க நம்ம பார்க்கிறது போல ஒரு ஜனத்திற்கு அவங்களுடைய அக்கிரமத்திற்கு தக்கதாக தேவன் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுக்கிறார். மனம் திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். முதலாவது அதிகாரத்திலிருந்து நம்ம சிந்திக்கும் போதே இத குறித்து நம்ம யோசித்து பார்த்தோம். என்ன, தேவன் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எச்சரிப்பு கொடுக்காம அக்கிரமக்காரர்களை அழிக்க அவருக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில கூட இங்க பாருங்க, நம்ம பின்னாடி நடந்து அடிக்கடி தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம கிட்ட பேசி 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 திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி, மகனே இந்த பாதை சரியில்லை, மகளே நீ போற இந்த போக்கு சரியில்லை
அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்தி நம்ம பின்னாடியே அவர் வரணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனா தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா நீடிய பொறுமை. ஆகையினால அவர் என்ன செய்யறாரு? வாய்ப்பு கொடுக்கிறார். எச்சரிக்கையினுடைய வார்த்தை. இப்ப அந்த எச்சரிக்கையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா என்ன நடக்கும்? அதாவது அந்த எச்சரிக்கையுடைய வார்த்தையை சரியா கேட்டு மனம் திரும்பினா என்ன நடக்குங்கிறது இவங்களுக்கு சரியா தெரியல. யாருக்கு? இந்த நினைவே மக்களுக்கு. ஆகையினாலதான் அந்த வார்த்தையை யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை தெரியாது, உறுதியா தெரியாது, ஒருவேளை நம்ம கிரியைகளை பார்த்து, மனம் திரும்புதலின் கிரியைகளை பார்த்து இந்த தேவன் அவருடைய அந்த உக்கிர கோபத்தை விட்டு மாறினார்னா, மாணவர்களே, என்ன ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் தெரியுங்களா? 10வது வசனத்துல அவர்களுடைய கிரியையை பார்த்து, கிரியைகளை தேவன் பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பிரியமானவர்களே, நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது ஏற்கனவே தேவன் இவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆகையினாலதானே வந்து யோனாட்ட சொல்லி விட்டாரு, 40 நாள்ல வந்து தீர்த்து கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி விட்டாரு. இப்ப தேவன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு அவருடைய அபிப்பிராயத்தை, அவருடைய தீர்மானத்தை மாத்திடுவாரா? இது இறையியல்ல கூட நிறைய பேரை சிந்திக்க வைக்கக்கூடிய, விவாதிக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. Will God repent? அதாவது அவர் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிட்டு அந்த தீர்மானத்திலிருந்து அவர் மாறுவாரா? நீங்க இந்த வேத பகுதியை பார்க்கும்போது மனஸ்தாபப்பட்டு, தேவன் மனஸ்தாபப்படுவாரா? மனுஷன் தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணிட்டு மனஸ்தாபப்படலாம். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்ப யோசிக்கலாம். அந்த ஏற்கனவே செய்ததிலிருந்து மாறலாம். ஆனா இங்க தேவன் அப்படி செய்வாரா? தேவன் மனஸ்தாபப்படுவாரா? அது ஒரு இறையியல்ல விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். Will God repent? தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் அவருடைய குணாதிசயங்களுக்கு மாறாக ஒருபோதும் செயல்படுகிறவர் அல்ல. தேவனுடைய குணாதிசயங்கள் நிறைய நம்ம வாசிக்கிறோம்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனா, பரிசுத்தராய் இருக்கிற தேவன், அதே தேவன் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? மிகுந்த அன்புள்ளவராகவும் இருக்கிறார். அப்ப நீதிக்காக அவர் வந்து அன்பை விட முடியுமா? அன்பிற்காக அவருடைய நீதியை வந்து அவர் வந்து ஒதுக்கி வைக்க முடியுமா? முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது தேவன் தம்முடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் ஒரே சமயத்துல அவர் எந்த செயல்பாடை எடுத்தாலும் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே வந்து அதுல பொருந்துற மாதிரி தான் இருக்கும். அன்பு செலுத்துறதுனால பலர் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார்ல, நம்ம செய்ய போற இந்த பாவங்களை எல்லாம் அப்படியே மன்னிச்சுட்டே இருக்கட்டும். இல்ல ஒரு சிலர் எதிர்பார்க்கிற மாதிரி தேவன் உண்மையாகவே அன்பானவரா இருந்தாருன்னா நரகம் அப்படிங்கிறது இருக்குமா? நரகத்துல மக்கள் இப்படி அவதிப்பட போறதை பார்த்துட்டு அவர் அப்படியே இருப்பாரா? அப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்கிறவங்க உண்டு. அப்ப தேவன் அவர் அன்பாயிருக்கிறவராய் நம்ம வாசிக்கிறதுனால அவருடைய நீதி அவர் குறைத்துக் கொள்ள போறது கிடையாது. சரிங்களா? அப்ப அதே போல நீதி உள்ளவராய் செயல்பட அவர் விரும்புகிறாரு. அதே வேளையில அவருடைய அன்பையும் அவர் தனியே விட போறது கிடையாது. பிரியமானவர்களே, இதனாலதான் சிலுவையில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சிலுவையில நீதி செய்யப்படுகிறதையும் அன்பையும் ஒரு சேர பார்க்கிறோம். அந்த கோரமான கல்வாரி சிலுவையில நம்ம பார்க்கக்கூடியது தேவனுடைய அந்த நீதி தன்மை அது வெளிப்படுத்தப்படுகிறது. என்னது? பாவம் செய்கிறவன் அந்த ஆத்துமா சாகணும். சரிங்களா? அந்த நீதி
நிலைநாட்டப்படணும். அதே வழியில மனுஷனை அப்படியே தேவன் அழித்து விட விரும்பல. அன்புள்ளவரா இருக்கிறாரு. ஆகையினால அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டினாரு? இந்த உலகத்துல தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை என்ன செய்தாரு? கல்வாரி சிலுவையில அவர் நமக்கு வர வேண்டிய தண்டனையே அவர் மேல சுமத்தினார். அப்ப நீதிக்கு நீதியும் நிலைநாட்டப்பட்டது, மனுஷன் மேல அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பும் வெளிப்படுத்தப்பட்டது. நான் எதற்காக இது சொன்னேன்னா, இங்க பாருங்க, வேத புத்தகத்துல எங்கெல்லாம் தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை குறித்து வெளிப்பாடு எழுதப்படுகிறதோ, அப்ப அதை புரிந்து கொள்வதற்காக தேவனுடைய முழு தன்மைகளையும் ஒரு சேரதான் வச்சு பார்க்கணும். தேவன் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மாதிரி செயல்படுறவர் அல்ல. இப்படி சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கக்கூடிய தேவன் ரொம்ப ஒரு பரிசுத்தமா, அதாவது ஒரு கொடூரமான தெய்வம் மாதிரி தெரியுது. புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறது அன்பின் ஒரு தேவனா நமக்கு தெரிகிறாரு. புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் தேவன் தான். தேவனுடைய குணாதிசயங்களில எந்த விதமான மாற்றமும் எந்த சமயத்திலையும் நடக்கிறது கிடையாது. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கிறவராய் இருக்கிறவர், சர்வ காலங்களிலும் அவருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படின்னா அவருடைய இந்த இருக்கக்கூடிய தன்மையை பத்தி தான் நம்ம பேச முடியும். எப்பொழுதும் இருக்கக்கூடிய தன்மை, அந்த குணாதிசயங்கள் அவருக்கு மாற்றமே கிடையாது. மனுஷனுடைய, அதாவது நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ஆள் மேல கொஞ்சம் அன்பா இருப்போம், நாளைக்கு காலையில நமக்கு மூடு சரியில்லாம போயிடும். அப்ப அந்த அன்பு நமக்கு குறைஞ்சிரும் இல்லையா? நம்ம இது நம்முடைய மனசெல்லாம் பார்த்தோம்னா, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா எதுலையுமே ஒரு நிலவரம், ஸ்டெபிலிட்டி நம்ம பார்க்க முடியாது. ஆனா அன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி நடக்கிறாரு, அன்னைக்கு ஒரு மாதிரி பேசினாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. மாணவர்களே, இங்க தேவன் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது கூட அவருடைய குணாதிசயத்தோடு மற்ற குணாதிசயங்களோடு பொருந்தித்தான் போகிறது. ஏன் அப்படி சொல்றேன்? இப்ப 2 வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். எசேக்கியேல் 33 அதுல 11வது வசனம். எசேக்கியேல் 33 11வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். நான் அதை வாசிச்சு காட்டுறேன். எசேக்கியேல் 33 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட அவர் விரும்புறது இல்ல, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். கவனிச்சீங்களா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த நினைவே பட்டணத்து மக்கள் துன்மார்க்கர் தான், சந்தேகமே கிடையாது. ஆனாலும் தேவன் அவர்களை அழிக்க விரும்பல. அழிக்க விரும்பாததுனாலதான் யோனாவை அனுப்புறாரு. இதற்கு எச்சரிப்பதற்காக. இப்ப எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அவங்க அந்த எச்சரிப்பை சரிவர ஏற்றுக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு அவருடைய வழிகளில் இருந்து, பொல்லாத வழிகளில் இருந்து திரும்பிட்டாங்க. இப்ப தேவனும் என்ன செய்யணும்? அவர்கள் திரும்புவதை பார்த்து தான் அவர்கள் மேல அவருடைய அக்கிரமத்தை கண்டு, ஆகையினால அவர்களை அழிப்பேன்னு சொன்ன அந்த தன்னுடைய நிலைப்பாடையும் அவர் மாற்றணும். மாற்றினால்தான் அவருடைய சுபாவத்திற்கு தக்கதாக செயல்பட்டார்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப இந்த இதுல யோனாவுடைய வார்த்தையை கேட்டு அவங்க எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. வழிகள்ல மாற்றம், நல்ல கிரியைகள் இப்ப அவங்க நடப்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டும் தேவன் அவங்கள தண்டிச்சிருப்பார்னு சொன்னான்.
எப்படி? ஏற்கனவே நான் சொல்லியாச்சு, தீர்மானம் பண்ணியாச்சு, இவர்களை 40 நாள்ல நான் அழித்து போடுவேன்னு சொல்லி ஏற்கனவே நான் தீர்மானம் பண்ணியாச்சு என்கிற ஒரு நிலைமையில இவங்க மனம் திரும்பினதுக்கு அப்புறமும் அவர்களை தேவன் அழித்து போட்டிருப்பார். ஆனால் முதல்ல எச்சரிக்கை விட்டபடி இந்த தேவனை நம்ம என்ன சொல்ல முடியாது தெரியுமா? இந்த தேவனை அவரை நீதிபரன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தைக்கு எதிராக அவர் செயல்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய வரும். இன்னும் 2-3 வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேனே. தேவனுடைய கோபம் கூட எப்பொழுதும் நீடிக்கிற கோபம் அல்ல, இல்லையா? பைபிள்ல பல சமயங்கள்ல வாசிக்கிறோம். அவருடைய கோபம் அப்படிங்கிறது உக்கிர கோபம். உக்கிர கோபங்கிறது ராத், ஆங்கிலத்துல அப்படித்தான் வாசிக்கிறோம். அதாவது அப்படியே சுட்டரிக்கிற கோபம். நம்ம சொல்லுவோம்ல, அவன் பார்த்தாவே என்னன்னா அவன் முகத்துல அவ்வளவு கோபம் தெரியும்னு சொல்லுவோம். சுட்டரிக்கிற கோபம். அந்த உக்கிர கோபம் தேவனுக்கு வரலாம், ஆனா அது தனியாத கோபம் இல்ல. நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்பதை அப்படியே பார்த்துட்டு கோபமும் அப்படி தனியும். வாசிச்சு காட்டுறேன். சங்கீதம் 85 அதனுடைய 3வது வசனம். சங்கீதம் 85 அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தில் எரிச்சலை விட்டு திரும்பினீர். சங்கீதக்காரன் சொல்ற விஷயம். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். பிரியமானவர்களை கவனிச்சீங்களா? தேவன் செய்கிறத கவனிச்சீங்களா? கோபம் கொண்டிருந்தாரு, உக்கிர கோபம் கொண்டிருந்தாரு, இப்ப அதை விட்டு திரும்புறாரு. பிரியமானவர்களே, வேதத்துல பல இடங்கள்ல இதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய தேவன் மனுஷனை போல செயல்படுகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் அவருடைய குணாதிசயங்கள், அதாவது எப்படி எல்லாம் அவருடைய குணம் பைபிள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதற்கு முரண்பாடாக ஒருபோதும் செயல்பட மாட்டார். எக்ஸாம்பிளுக்கா 2-3 விஷயம் சொல்றேனே. நம்ம அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சில பாவங்களை கண்டும் காணாமல் அவரால் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய குணாதிசயத்துக்கு அது முரண்பாடா மாறிடும். நம்ம செல்ல பிள்ளைதான், அதெல்லாம் ரைட்டு தான். நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா நம்முடைய அக்கிரமத்தை அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கவும் முடியாது. ஏன்னா அதனுடைய குணாதிசயத்துக்கு முரண்பாடு. அதே வழியில நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், ரைட்டா? செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம். யோனாவை போல அவர் அழைத்த இடத்துக்கு நம்ம போகல, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல, சரிங்களா? என்பதனால எப்படியும் நம்ம தீர்த்து கட்டிடுவோம். நான் சொன்ன பேச்சை இவர் கேட்கல, இனி இவனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை அவருடைய உக்கிர கோபத்தினால சுட்டரிக்கிறவரும் அவர் கிடையாது. அதுவும் அவருடைய சுபாவத்துக்கு முரண்பாடா போயிடும். பாருங்க, இத பார்க்கும்போது ஒரே விஷயத்தை நான் சொல்றேனே, நம்ம உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய ஆண்டவரால, தேவனால மன்னிக்கப்பட முடியாத எந்த ஒரு பாவமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கப்பட முடியாத எந்த ஒரு பாவமும் கிடையாது. பாவம் தொடர்ந்து செய்வதற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷனா இதை நான் சொல்லல. அதற்கு உந்துதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை நான் சொல்லல. ஆனாலும் இதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனால் மன்னிக்கப்பட முடியாத எந்த ஒரு பாவமும் இல்லை. நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பாவ வழிகளை விட்டு அதற்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவருடைய சமூகத்துல திரும்பி வர நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து அவருடைய அந்த பிளான மனசுல அவர் நம்மை குறித்து யோசித்த அந்த யோசனைய அவர் மாற்றக்கூடியவர். பிரியமானவர்களே, இதுதான் இந்த பகுதி நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சரி, இப்ப
நம்ம என்ன செய்ய போறோம்? 4வது அதிகாரம். இன்னைக்கு நம்ம அதிகம் நேரம் நம்ம சிந்திக்கிறது நம்ம கையில கிடையாது. இருந்தாலும் 4வது அதிகாரத்தினுடைய சில வசனங்களை மட்டும் வாசிச்சு அதை நம்ம ஆரம்பித்துக்கலாம். அந்த வேத பகுதியை தியானிக்கிறத நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? யோனாவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம். யோனாவுக்கு இது மிகவும் விசிரமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு, இப்போதும் கர்த்தாவே, சாரி, நான் இங்க மேல இருக்கிறத பாக்குறேன். ரைட். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தம் நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதுமான தேவன் என்று அறிவேன். மாணவர்களே, அதுக்கப்புறம் 3வது வசனத்தை வாசிடுவோம். இப்போதும் கர்த்தாவே, பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். நீங்க ஏதாவது திரைப்படம் பார்க்கறதுக்கு உங்களை ஊக்குவிக்கிறதா நினைச்சக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுனால, திரைப்படம் எல்லாம் பார்க்கும்போது அல்லது இந்த டிவி சீரியல் அந்த கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் சீன் பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ஒரு கதாநாயகன் ஒரு வில்லன் இருந்தான்னா அந்த வில்லனுடைய வீழ்ச்சி கதாநாயகனுடைய வெற்றி அப்படி ஏதாவது அந்த மாதிரி முடியும் இல்லையா? ஒரு போராட்டமாக அந்த படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்குமானால் அந்த போராட்டத்தை வெற்றி பெறதனுடைய அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் கொண்டு நிறுத்துவாங்க. இப்ப நீங்க 4வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் தான். அதாவது யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் யோனாவை தேவன் முதல்ல கூப்பிட்டாரு, ஒரு வேலையை கொடுத்தாரு நினைவைக்கு போறதுக்கு. அவர் கேட்கல, அவர் இஷ்டப்படி எங்கேயோ ஓடினாரு. இருந்தாலும் தேவன் இந்த மனுஷனவே திரும்ப கூப்பிட்டு அவனை என்ன சொல்றது, அவனை புடமிட்டு வயிற்றுல வச்சு அவனுக்கு ஒரு சில சிக்ஷைகள் எல்லாம் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் புரிய வச்சு திரும்பவும் வெளியில கொண்டு வந்து அவனுக்கு மீண்டும் அதே வேலையை செய்ய சொல்றாரு. இப்ப யோனா என்ன செய்யறான்? இந்த முறை அதை செய்யறான். திரும்ப வந்து இந்த நினைவே பட்டணத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறாரு. பெரிய எழுப்புதல், மகா பெரிய எழுப்புதல். யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு ஊழியக்காரனுக்கு தன்னுடைய ஊழியத்தினுடைய விளைவாக அநேகர் மனம் திரும்புதலின் அனுபவத்துல வந்ததை காண்பதற்கு பதிலாக வேற என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. என்னை வந்து கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகள், ஊழியக்காரவங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனசுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை போதித்து நிறைய பேர் பெரிய அழுகை ரெட்டு உடுத்தி அவங்க வந்து என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு மனம் திரும்புற அந்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? துள்ளி குதிச்சிருப்பீங்க இல்லையா? சந்தோஷத்தினால உங்களுடைய உள்ளம் நிறைந்திருக்கும், நன்றியினால உங்களுடைய உள்ளம் நிறைந்திருக்கும். வேலை நான் இப்படியும் சொல்லுவேன், கொஞ்சம் பெருமிதமும் உள்ளத்துல வந்திருக்கும். அப்பா, என்னுடைய ஊழியத்துல இவ்வளவு பெரிய ஒரு அறுவடை. நம்மளா இருந்தோம்னா இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம்? வாட்ஸ்அப்ல ஒரு 15 படம் நினைவேல இந்த மாதிரி நிறைய எழுப்புதல், மக்கள் வந்து கையெல்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அல்லது ரெட்டுடுத்தி உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் நம்ம படம் எடுத்து நம்ம என்ன செய்யிருப்போம்? 4 பேருக்கு வந்து வாட்ஸ்அப்ல போட்டு காட்டியிருப்போம். பாருங்க, இந்த இடத்துல நடந்த ஊழியத்துல இப்படியெல்லாம் நடந்தது. அல்லது பேஸ்புக்ல ஒரு 4 போட்டோவை போட்டிருப்போம். 4 மக்களுக்கு தெரியட்டும், யோனாவாகிய நான் இந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்து இப்பேற்பட்ட அற்புதம் நடந்திருக்கிறது. ஏன்னா யோனா மட்டும் இல்ல, நிறைய வந்து யாரு ஊழியக்காரர்கள் இருந்த காலகட்டம் இல்லையா? ஆமோஸ், இந்த மாதிரி மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் இருந்த காலகட்டம். அப்ப அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த யோனாவுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஆனா பிரியமானவர்களே, இதெல்லாம் வந்து இங்க நடக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு பதிலா ஆன்டி கிளைமேக்ஸா சில விஷயங்களை வாசிக்கிறோம்.
யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. கடுங்கோபம் கொண்டு, சரிங்களா, ஜெபம் பண்றாரு. யோனாவுக்கு வந்து இந்த ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. எப்ப எங்க இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியும். மீனுடைய வயிற்றுல இருந்தாலும் ஜெபம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நினைவு அவருக்கு வந்துச்சு. அது நல்ல ஒரு விஷயம்தான். இப்பயும் ஜெபத்துலதான் சொல்றாரு. அவருடைய கடுப்பையும் அவருடைய கோபத்தையும் அதையும் தேவனுக்கு ஜெபத்துலதான் தெரியப்படுத்துறாரு. 2வது வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். யோனா சொல்றது என்னன்னா, இங்க பாருங்க, இதத்தான் நான் நினைச்சேன், இதுதான் நடக்கும்னு சொல்லி நினைச்சுதான் என்னை நீங்க நினைவுக்கு ஃபர்ஸ்ட் கூட்டப்பே நான் போகாம இருந்தேன். என்ன நினைச்சிட்டு? கீழே வாசிச்சு பாருங்க. என்ன நினைச்சிட்டு, என்ன புரிந்து கொண்டு? நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அது மட்டும் இல்ல, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாகிய தேவன் என்று அறிவேன். அவருக்கு அப்படி அறியாம இருக்க முடியும்? எத்தனை போதிச்சிருப்பாரு இதை பத்தி, இல்லையா? அவர் ஒரு இறையியல் என்ன சொல்ல முடியும், படிச்ச ஒரு மனுஷன் வச்சுக்குமே, ப்ராஃபட் இல்லையா, தீர்க்கதரிசி. அவருக்கு அப்படி தெரியாம இருக்கும் தேவனுடைய குணாதிசயம்? அப்ப யோனாவுக்கு தெரியும் என்னன்னா, மக்கள், அதாவது இந்த நினைவே மக்கள், தீங்கு பண்ண மக்கள், பொல்லாத வழிகள்ல இருக்கக்கூடிய மக்கள். ஆனா இந்த எச்சரிப்பின் வார்த்தையை நான் சொல்லும் போது ஒருவேளை அவங்க மனம் திரும்பி அவங்களுடைய வழிகளை விட்டு வெளியே வந்தாங்கன்னா, இத பார்க்கிற இந்த தேவன் என்ன பண்ணுவாரு? உடனே அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த கோபம் எல்லாம் அவருக்கு அப்படியே நீங்கி போய் அன்போடு கிருபையோடு அவர்களை அரவணைத்துக் கொள்வாரு. அது எனக்கு பிடிக்காது. முக்கியமானவர்களே, அடுத்து பாருங்க 3வது வசனத்துல, இப்போதும் கர்த்தாவே. இப்போதும் என்னன்னா, ஆண்டவருக்கு இப்ப ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இங்க பாருங்க, இப்பொழுது நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நம்ம பேசும் வழக்குல சொல்லுவோம்ல, இங்க பாருங்க, இப்ப கூட நீங்க நினைச்சா மாத்திக்கலாம். என்ன மாத்திக்கலாம்? 40 நாளைக்கு முன்னாடி நீங்க அழிப்பீங்கன்னு சொன்னீங்களே, நினைவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னீங்க, என்ன வச்சு அதான் சொல்ல சொன்னீங்க. நான் வேற போய் வந்து சொல்லிட்டு வந்தேன். அதை வந்து நீங்க செய்ய முடியும் இப்ப கூட. அதுதான் அந்த அர்த்தம். இப்போதும் கர்த்தாவே. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன முடிவு வர்றாருன்னா, இங்க பாருங்க, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கீழே அடுத்த 5வது வசனத்துல வாசிக்கிறோம், பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை கவனிச்சீங்களா? அது இப்போதும் கர்த்தாவிலே. என்னன்னா, இங்க ஒரு பார்கெனிங், இங்க ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு பேரம் பேசல் நடக்குது தேவனிடத்துல. என்னன்னா, இங்க பாருங்க, நான் நினைக்கிறத நீங்க செய்யணும். அப்படி நீங்க செய்யலன்னு சொன்னா, யோனாவுடைய முடிவை சொல்லிட்டாரு ஏற்கனவே. அதாவது நீங்க வந்து 40 நாள் அழிப்பேன்னு சொன்னீங்க. எதனால? இந்த மக்களுடைய அக்கிரமத்தினால. அந்த அக்கிரமத்தை பிடிக்காததுனாலதான் நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன அனுப்புனீங்க. ரைட்டா? அதை இப்ப வந்து நீங்க நிறைவேற்றணும். வானத்திலிருந்து ஒருவேளை அக்கினி இறக்கி இந்த பட்டணம் அப்படியே எரியறத பார்த்துனா உள்ளத்துல சந்தோஷப்படணும். அப்படி நீங்க அதை நடத்தலைன்னு சொன்னா, முன்னாடியே சொல்லிட்டா அப்படி என்ன, 3வது வசனத்துல, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும். இத பத்தி நம்ம வாசிக்கும் போது பிரியமானவர்களே, யோனாவிட்டு இருக்கக்கூடிய சில இந்த சுபாவம்
நம்ம கிட்டையும் இல்லாம இல்லை. யோனாவுக்கு என்ன இங்க பிரச்சனை? நல்லா கவனிச்சீங்கன்னா, யோனாவுக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் விருப்பப்பட்டது ஒரு விஷயம். என்னது? ஒரு இஸ்ரவேலன் என்கிற முறையில, ஒரு எபிரேயன் என்கிற முறையில இவ்வளவு நாள தங்களை கொடுமைப்படுத்தின இந்த அசீரியர்கள், அவர்களுடைய தோல்வி, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நஷ்டம், அவர்களுக்கு ஏற்படுகிற என்ன சொல்ல முடியும், டிராஜடி, இதெல்லாம் இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது ஒரு மனுஷனுடைய சுபாவம் தானே. நம்மளை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, நம்மளை ரொம்ப கேவலமா பேசுறாங்க, நம்மளை ரொம்ப வார்த்தையாலையும் செயலாலையும் நம்மை பகைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கோ அல்லது ஒரு கூட்டத்துக்கோ அதாவது அசம்பாவிதம் நடக்கும் போது அதுல சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கா இல்லையா? அது நியாயம் என்று சொல்லி நினைக்கிற ஒரு உள்ளம் நமக்கு இருக்கா இல்லையா? அநியாயம் செய்தவர்களுக்கு அநியாயம் நடக்கணும். அப்படி நடக்கும் போது கவனிங்க, நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம், நமக்கு அநியாயம் செஞ்சவங்களா இருப்பாங்க, நம்ம ஒருவேளை அநியாயம் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா வேற யார் மூலமாகவோ அவங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்கும் போது கூட நம்ம எப்படி நினைப்போம் தெரியுமா? எனக்கு அவன் துரோகம் செஞ்சிருக்கான், எனக்கு அவன் பகைஞனா இருந்திருக்கான், அவனுக்கு தேவன் சரி கட்டிட்டாரு, அவனு தேவன் நியாயம் தீர்த்துட்டாரு, நான் செய்யல வேற மூலமோ நியாயம் தீர்த்துட்டாரு. இத அறியும் போது, இந்த மாதிரி யோசிக்கும் போது நம்முடைய உள்ளத்துல வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் அல்லது சுகம். இது இல்லாத யாராவது நீங்க இருக்கிறீங்களா? ஏன் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வீடுகள்ல கூட நமக்கு நல்லா நம்ம பழகக்கூடிய நம்முடைய ஒரு விளையாட்டுத்தனமா கூட சில சமயம் சொல்லுவோம், அப்படி சொன்னேல உனக்கு இப்படித்தான் நடக்கணும், என்ன நீ பண்ணல இப்படிதான் உனக்கு நடக்கணும். இது நம்ம எல்லாருடைய உள்ளத்துல இருக்கு. யோனாவை ஒருவேளை நம்ம குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்தையும் ஒரு விஷயம் நம்ம திரும்பி பார்க்கணும். யோனா இப்படி நடந்ததற்கு காரணம் என்ன? அந்த அளவு அடி வாங்கியிருக்காங்க யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனம். அசீரியர்கள் அந்த அளவுக்கு இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அக்கிரமமான ஒரு ஜனம். அவர்களுக்கு ஒரு அசம்பாவிதம், அவர்களுடைய நாசம், அதை கண்டு திருப்தி கொள்வதற்கு என்ன திருப்தி? அவங்க செஞ்ச அநியாயத்திற்கு அநியாயம் நடந்துருச்சு என்கிற அந்த திருப்தி கொள்வதற்கு யோனா விருப்பப்பட்டிருக்காரு. இப்ப யோனா என்ன சொல்றாரு? தேவனுடைய சுபாவம் அப்படி இல்லை. தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம்? அக்கிரமக்காரனா இருந்தா கூட அவனுடைய அந்த அக்கிரமத்தை விட்டு அவன் திரும்பினா அரவணைக்கக்கூடிய சுபாவம் தேவனுடைய சுபாவம். அப்ப இது ஏற்கனவே யோனாவுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலதான் யோனா என்ன யோசிச்சிருக்காரு? நான் எச்சரிக்கை போய் நான் எதுக்கு கொடுக்கணும்? மனம் திரும்ப ஏன் நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்? சொல்ல போனா தேவனுடைய உக்கிர கோபம் அவங்க மேல அப்படியே இறங்கட்டும், இதுதான் யோனா விரும்பினாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது நடக்கல. யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. சுருக்கமா சொல்ல போனா இவ்வளவு தாங்க, நான் நினைச்சது நடக்கல. நீங்க இந்த 3 வசனத்துல 1, 2, 3 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 வசனங்களையும் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது ஒரு மெசேஜ் சேட்ல வந்திருக்கு, நான் லாஸ்ட்ல பாக்குறேன். இந்த 3 வசனங்களையும் நீங்க பார்க்கும்போது நான் 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 என்கிற வார்த்தையை நீங்க பார்க்க முடியும்.
2வது வசனத்தில் நீங்க பார்க்க முடியும். நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? 3வது வசனத்தை பாருங்க. நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, இங்கதான் நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் எங்க பெரிய பிரச்சனைனா இந்த நான் அப்படிங்கிற இடத்துலதான். நம்மளுடைய சுயம். நம்முடைய சுயம் எப்படிப்பட்டது? அதான் யோனா வெளிப்படுத்துறாரு. என்னை இவ்வளவு நாள் என்னையும் என்னுடைய ஜனத்தையும் வேதனைப்படுத்துறவங்க, அவங்கள நீங்க அழிக்கிறத நாங்க பார்க்கறதுக்காக நாங்க காத்திருக்கிறோம். நீதியை நீங்க சரி கட்டுறத பார்க்கறதுக்காக காத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதற்கு பதிலா நீங்க அவங்களுக்கு இரக்கத்தை காட்டியிருக்கீங்களே, மன உருக்கத்தை அவங்கள்ட்ட காட்டியிருக்கீங்களே, நீடிய சாந்தத்தை அவங்களுக்கு காட்டியிருக்கீங்களே, மனஸ்தாபப்பட்டிருக்கீங்களே. என்னால ஏற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே. பாருங்க, மிகவும் விசனம். மிகவும் விசனம்னா புரியுதுல? கசப்பு, நினைக்க நினைக்க எரிச்சல். அது மட்டும் இல்ல, கோபம், கடும் கோபம். கடும் கோபம். ஆண்டவரே, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? இதனாலதானே நான் முதல்ல இத நடக்கும்னு நினைச்சுதான் நானு கூப்பிடுவேங்க, கொண்டு அனுப்புவேங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இதை கேட்டு அவங்க மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப அதே மாதிரி நடந்துருச்சு. அவங்க அழிக்க போறது இல்ல. ஆண்டவரே, இதனாலதான் நான் போகல. ஒருவேளை நமக்கு தெரியாது, யோனாவுடைய மனசுல நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் சொன்ன வார்த்தை 40 நாள்ல இந்த பட்டணம் அழிந்து விடும் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை இப்ப நடக்கலையே, என்னை ஒரு மாதிரி கேவலமா பாத்துருவாங்களே, மத்தவங்க ஒருவேளை என்னை கேவலமா நினைச்சுவாங்களோ, அப்படியோட யோசிச்சாரா என்னமோ நமக்கு தெரியாது. ஆனா சுயம் சுயம் நான். யோனாவுக்கு இங்க பாருங்க, இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உயிர் பிச்சை கிடைத்தது. தேவன் அவர்களை அழிக்காம அவங்க விடுதலை பண்ணிட்டாரு என்பதுல எந்த விதமான சந்தோஷமும் திருப்தி இல்லை. அதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினாரு, அதுலயும் திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா அதற்கு எல்லாம் பதில்ல உள்ள இருக்கு என்ன? ரிவெஞ்ச், பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம். பிரியமானவர்களே, சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோனாவுடைய பிரதானமான பிரச்சனை அதுதான், சுயம், பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணம். எங்களை பகைத்தவர்களுக்கு நாசம் சம்பவிக்கணும், அவங்க மன்னிக்கப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்க, யோனாவை பொறுத்தளவுக்கு எப்படி நினைச்சாருன்னா, தேவனுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கலாம், அவருக்கு கிடைச்சிருக்கல. இப்ப யோனாவுக்கு மன்னிப்பு கிடைச்சதா இல்லையா? யோனாவுக்கு தேவன் கிருபை காட்டினாரா இல்லையா? நீடிய சாந்தம் யோனாவுக்கு காட்டினாரா இல்லையா? இஸ்ரவேலுக்கு எத்தனை முறை தேவன் இதை காட்டினாரு? இஸ்ரவேலை எத்தனை முறை அழிக்காம தேவன் நீடிய சாந்தம் உள்ளவரா, பொறுமை உள்ளவரா நடத்தினாரு. யோனாவுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. அதே மாதிரி அவர்களை நடத்தினது யார? அசீரியர்களை. அவர்களை தேவன் அப்படி நடத்தக்கூடாது. எங்களுக்கு தேவன் நல்ல தேவனா இருக்கணும், எங்களை மன்னிக்கலாம், எங்களுக்கு தேவன் எங்களை செல்ல பிள்ளைகள், எங்களை தேவன் நல்லா பாதுகாக்கணும், மத்தவங்களை அழிக்கட்டும். இதுதாங்க சுயம். பிரியமானவர்களே, இதை பத்தி நிறைய பேச வேண்டிய இருக்கிறது. தேவனுக்கு சித்தமானால் நம்ம அடுத்த முறை நம்ம சேர்ந்து வரும்போது இதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம சிந்திக்க போறோம். ஆனா இன்னைக்கு இந்த தியான செய்தியை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 1-2 கேள்விகளை மட்டும் கேட்டுக்கிறேனே. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு தயக்கம் இருக்கா? தேவன் மேல ஒருவேளை கடும் கோபம் இல்லாட்டாலும் ஒரு ஆதங்கம், ஒரு விதமான விசனம், கசப்பு உங்க மனசுல இருக்கா? ஏன்னா
நீங்க நினைத்தது போல சில விஷயங்கள் நடக்கல, அல்லது நீங்க நினைக்காத சில விஷயங்கள் நடந்திருக்கு. எப்ப தேவன் மேல நமக்கு व्यसனம், கடும் கோபம் இதெல்லாம் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தமானால் ஒரு சில விஷயங்களை பைபிள்ல இருந்து நம்ம கவனிப்போம், ஒரு சிலருடைய வாழ்க்கையில இருந்து. ஆனா உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக இந்த கேள்விகளோட நான் முடிக்கிறேன். சில சமயங்கள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற விஷயங்கள் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகையினால व्यसனம், கசப்பு, கடுங்கோபம். அல்லது சில சமயங்கள்ல சில விஷயங்கள் நம்ம எதிர்பாராத விதமாக நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆகையினால தேவன் மேல ஏன் நீங்க என் லைஃப்ல இப்படி அலோவ் பண்ணீங்க? அது எந்த அளவுக்கு போலாம் தெரியுங்களா? இங்க பாருங்க, யோனா அதான் நம்ம காட்டுற நம்முடைய சுயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போலாம் தெரியுமா? அதாவது செத்து போனா கூட பரவாயில்ல, செத்தா கூட பரவாயில்ல. இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறை இல்ல யோனா சொல்றது, ஒரு முறை இல்ல, நான் செத்து போனா கூட பரவாயில்ல. ஆனா தேவன் செய்ததை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நம்ம யோசிக்கணும். ஒருவேளை 2 காரியங்கள், அது நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் கேட்ட, எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் என்று சொன்னீர்கள். மோசே மற்றும் ஏலி, அனனியா இவர்கள் தண்டிக்கப்பட என்ன காரணம்? இவருடைய பாவம் ஏன் மன்னிக்கப்படவில்லை? பிலேயாமை ஏன் மன்னிக்கவில்லை? சரி, இங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்போது மன்னிக்கப்படாத பாவம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க மன்னிப்பு கோரினாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மன்னிப்பு இவர்கள் தேவனிடத்துல கோரினார்களா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த நீங்க சுட்டி காட்டியிருக்கக்கூடிய எல்லாருடைய இதுலையும் நம்ம வாசிக்க முடியாது. இரண்டாவது, அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் நம்ம மன்னிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப விசுவாசிகளா இருந்தா கூட நம்ம தப்பு செய்யும் போது தேவன் நம்ம தண்டிக்கிறார். ஆனா மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் போது அது நித்தியமான நரகத்திற்கு நேராக தேவன் என்ன செய்யல, நம்ம செய்யக்கூடிய பாவத்தினால நம்மை தேவன் விட போறது கிடையாது. அதனாலதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், நமக்கு தேவன் சிக்ஷைகள், எபிரேயர் 12ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தேவன் சில சமயங்கள்ல நம்ம மனம் திரும்புவதற்காக சில சமயங்கள்ல தேவன் நம்ம தண்டிப்பாரு. அந்த தண்டனை நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை சரி செய்வதற்கு, அதற்கு நேராக நடத்துவதற்காக தேவன் நம்மை தண்டிப்பார். ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்துல மன்னிக்கப்பட முடியாத ஒரே ஒரு பாவம் மட்டும் உண்டு. என்ன பாவம்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பாவம். இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சோம்னா பின்ன நமக்கு வேற வழியே இல்லைல்ல, ரட்சிப்படைய வேற வழி கிடையாது இல்லையா? அது ஒண்ணு மட்டும்தான் மன்னிக்கப்பட முடியாத பாவம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எல்லாம் வாசிக்கிறோம்ல, அதனுடைய பின்னணி இதுதான். அது இயேசு கிறிஸ்துவானவர் இங்க பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோட சில விஷயங்களை செய்ததை பார்த்துட்டு அது பிசாசு செய்ததாக அவங்க சொன்னாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு. அப்ப இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா அனன்யா, அப்ப அனன்யாவெல்லாம் என்னன்னா தண்டிக்கப்பட்டாங்க. ஈவன் நமக்கு கூட ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு. ஆனா அந்த நித்தியமான நரகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்கிறாரா இல்லையாங்கிறது எதை பொறுத்து இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்து அல்ல. ஐ ஹோப் நீங்க கேட்ட கேள்வியை கேட்டிருக்கிற உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப மோசே தேவன் தண்டிச்சாரு, நமக்கு தெரியும். மோசே அதுக்கு பிறகு தண்டிச்சதுனால தேவனுடைய மனுஷனா இல்லாம போயிட்டாரா? இல்லையே. அதுக்கு பிறகு கூட என்னுடைய தாசனாகிய மோசேன்னு தான் கூப்பிடுறாரு ஆண்டவர். யோசுவாட்ட பேசும்போது கூட என்னுடைய தாசனாகிய மோசே. அப்ப நீங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த உதாரணங்கள்ல நீங்க சொல்றது ஒண்ணு கரெக்டா, தண்டிப்பு அது உண்டு. அது விசுவாசிகளுக்கும் தேவன் தண்டனை கொடுக்க முடியும், தொடர்ந்து பாவம் செய்வோமானால். ஆனால் அது நித்திய தண்டனை அல்ல. அது மட்டும் இல்ல,
மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக தேவன் நம்ம என்ன செய்ய முடியும்? மனம் திரும்புதல்னா ரட்சிப்பு அல்ல. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே நமக்கு கிடைக்கிறது. ஆனா இந்த தண்டனையினுடைய அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு காரியத்தை தேவன் செய்வார். எப்ப? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவங்களை அறிக்கை செய்யும் போது. அப்ப மன்னிக்கப்பட முடியாத பாவம் எதுவுமே இல்லை என்று சொன்னதுடைய அர்த்தம் அதுதான். தேவனிடத்துல அறிக்கையிட்டால் மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் இல்லை. புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டினுடைய அந்த இறையியல் அமைப்புல நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு பாவம் மட்டும்தான் மன்னிக்கப்பட முடியாது. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா கொலைபாதகம், விபச்சாரம், இதெல்லாம் நம்முடைய பட்டியல்ல பெரிய பெரிய பாவங்கள் இல்லையா? இந்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிப்பாரா? நிச்சயமா. நம்ம பைபிள்லயே எவ்வளவோ ஆதாரங்கள் பாக்குறோம் இல்லையா? இந்த பாவங்களை தேவன் மன்னிக்கிறாரு. நம்மால தாவீதை யோசிச்சு பாருங்க. தாவீது செய்யாத பாவமா அந்த 2 பெரிய கொடிய பாவங்கள். விபச்சாரமும் செய்தாரு, கொலைபாதகமும் செய்தாரு. தேவன் மன்னிக்கலையா? தண்டிச்சாரா? தாவீதை தண்டிச்சாரு. 4 விதமான தண்டனை அவருக்கு நியாயத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனா மன்னிச்சாரான்னு கேட்டா மன்னிச்சாரு. அந்த ஒரு வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். தேங்க்யூ பிரதர். ஓவர் டு யூ. தேங்க்யூ பிரதர். தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை.